பறக்க கத்துக்கலாமா? Hey Madan, இன்னைக்கு ஏரோப்ளேன் எப்படி பறக்கும்னு சொல்றியா? ஓகே, கூல். வழக்கமா நம்ம சேனல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது வழக்கம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ரோபோட் கேட்ட ஏரோப்ளேன் எப்படி பறக்குது அப்படின்றத நான் ஒரு சிம்பிள் பேப்பர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கான ரீசன் அதோட விங்ஸ் தான். அந்த விங்ஸ் எப்படி அவ்வளவு பெரிய ஏரோப்ளேனை தூக்கிட்டு வானத்துல போக முடியுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த விங்ஸ் வந்து ஒரு மேஜிக்கல் ஷேப்பால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த விங்ஸ், ஏரோப்ளேனோட விங்ஸை ஒரு கிராஸ் செக்ஷன் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் ஷேப் உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு முட்டையை பிடிச்சி இழுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதை நம்ம ஏரோஃபாயில்னு சொல்லுவோம். நான் இங்க வீடியோல காட்டுறேன். ஸோ இந்த ஏரோஃபாயில் ஷேப் தான் இந்த ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கான காரணம். அது எப்படி? இப்போ இந்த ஏர்ஃபாயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன பேப்பர் வச்சு பார்ப்போம். நான் என்ன பண்றேன்னா, இந்த பேப்பரை ஏர்ஃபாயில் மாதிரி ஃப்ரண்ட்ல ரவுண்டாகவும் பின்னாடி பெண்டராகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அது வச்சுட்டு நான் இது மேல ஏர் ப்ளோ பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏர் ப்ளோ பண்ணப்ப இந்த இந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி லிஃப்ட் ஆனதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த லிஃப்ட்டுக்கு தான் ப்ரெஷர் லிஃப்ட், அதாவது இந்த கீழே வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாகவும் மேல ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கிறதுனால கீழே இருக்க ப்ரெஷர் இந்த பேப்பரை மேலே தூக்குது. இந்த மாதிரி தான் ஏர்பிளேனோட விங்கிலையும் ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் இது மட்டும் ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது. நமக்கு இன்னும் அதிகமா ஃபோர்ஸ் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஏர்ஃபாயில கொஞ்சம் கீழே சாத்த மாதிரி ட்ரில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஆங்கிள் ட்ரில் பண்ணிருப்பாங்க. அந்த ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் அட்டாக். ஸோ அந்த ஆங்கிள் விங்க ட்ரில் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த மேல வர்ற ஆக்சலரேட்டட் ஏரும் கீழே இருக்கிற ஏரும் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் தி எர்த், அதாவது எர்த்தை நோக்கி கீழ் நோக்கி போற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அது கீழே போற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்ல ஏரோப்ளேன் மேல போகும். தட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த ஏர் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் இருக்குங்களா, அதுல ஏற்படுற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று ஏரோப்ளேன் மேல ஆக்ட் ஆகும். அதனால ஏரோப்ளேன் மேல பறக்கும். ஸோ பெர்னோலிஸ் பிரின்சிபல் அப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா இது ரெண்டுமே இணைஞ்சு ஏர்பிளேன் விங்ல டிராவல் ஆகிற ஏரை வச்சு ஏரோப்ளேன்ல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் லிஃப்ட். அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால தான் ஏரோப்ளேன் தரையை விட்டு வானத்துக்கு போக முடியும். புரிஞ்சுச்சா? Yes, now I understand. Achu, thanks, Madhan. ஆசம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Ta-ta.